நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் டிபேட்டுக்கு வராங்கன்னு தெரிஞ்சா இன்னைக்கு டிபேட்டுக்கு மத்த அரசியல் கட்சிகள் வரமாட்டான். ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே கிரியாளா. பர்கானாவா ஐயோ ரொம்ப பேசுங்க. ஐயோ கார்த்திகாவா ஐயோ வேணாங்க வேணாங்க. கார்த்திகா ஐயோ உருமுகத்தை 4 குத்து குத்துவாருங்க வேணாங்க. சாட்டை திரும்ப விட்டுருங்க சாமி வேணாங்க. 7 தலைமைக்கு தொண்டு திட்டுவாப்புல வேணாங்க. திமுக அதிமுக யாரையாவது ஒருத்தர் அனுப்பிச்சு விட்டு அடி வாங்க வச்சிருக்கு. சரி போயிட்டு வா போ, 4 குத்து வாங்கிட்டு வா. என்ன பண்றது? ஆத்தமலை கொள்ளடிச்சிட்டோம், கனிமூலத்தை கொள்ளடிச்சிட்டோம், 4 லட்சம் கோடி கொள்ளடிச்சு வச்சிருக்கிறோம். நீ வாங்கிட்டு தான் ஆகணும். போன் அனுப்புறாங்க. ஒருத்தர் 4 டிபேட்டுங்க. 4 சம்பத்தை தெரியுமா? நானே கேள்வி நறுக்குது. துண்டு தூக்கி போட்டு போயிட்டாப்ல. உனக்கு என்ன பிரச்சனை? அதை பண்ணி விட்டு பாண்டு ராஜ்மோகன தெரியுமாங்க. அவர் வந்தா நான் வரமாட்டேன்ட்டாப்ல. என்னடா இவ்வளவு லைலா காலேஜ் ஓனர் கூட லைலா காலேஜ் ஓனர்னு போட்டுக்க மாட்டான். இன்னொருத்தர் லைலா காலேஜ் போட்டுக்குவான். லைலா ஓனர். ஒரே ஒரு டிபேட் தான். கரூர்ல இருந்து 41 பேர் மரணத்துக்கு ஓடி போன ஒரு தலைவர், மக்கள் தலைவர் கேட்டேன். ப்ரோ என்ன ப்ரோன்ட்டான். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? என்ன இப்படி அடிக்கிறீங்கன்ட்டான். ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்ட்டான். சோலி முடிச்சு இன்னைக்கு இருப்பாங்க ராணிப்பட்ட தாரிகா அந்த தெருல ப்ரோ எக்ஸ்கியூஸ் மீ வாங்க அப்படிம்பாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்க ஒரு திமுக காரர் உட்கார்ந்து ஏதோ சத்தம் போட்டாப்ல. என்ன உனக்கு பிரச்சனை? இங்க வாடா, இங்க வந்து பேசுற. பாத்திருக்கல அப்படி இப்படி கூட்டம் 4 நாள் நடத்துறாங்க. 5வது நாள் இங்க திமுக போர்டு இருக்கு, ஸ்டாலின் போர்டு. இந்த அதிமுக போர்டு இருக்கு, எடப்பாடி போர்டு. இந்த பக்கம் சீமான் இருக்காரு, இந்த பக்கம் தாவேகா போர்டு இருக்கு, கொஸ்டின் மார்க் இருக்கு. அடங்கொம்மால ஆளை காணோம். எங்க கடையை காணோம். அதெல்லாம் காலி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்க. ரைட்லா ரைட் இருந்தா ஊரு கட்சி வந்து அறிக்கை போட்டாங்க. தாவேகாவிற்கு இனிமேல் யாரும் பொது ஊடகத்தை கலந்து கொள்ள. ஏன் நாம் மகிழ்ச்சி கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? முதல் மரியாதை படத்துல ஐயா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி அப்படின்னு வரல, உன் கொள்கை தெரிஞ்சாகணும் சாமி அப்படின்னு நாங்க கேட்டோம். சாம்பார் ஆப் எனக்கு தெரியும் ப்ரோ, நீங்க திமுக காசு வாங்கிட்டீங்க. தாவேகாவுடைய கல்வி கொள்கை என்ன? மாசம் 2 லட்சம் சாட்டைக்கு வருது ப்ரோ. முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. தாவேகாவுடைய கொள்கை என்ன? மாசம் 80 லட்சம் வாங்குறீங்க. திமுக பேரோல இருக்கீங்க. யாரு இவங்க? டேய் அவங்க எச்சி கைட்டு கூட காக்க வர மாட்டாங்கடா திமுக வரீங்க. அவங்க வீட்டுக்கு வந்தா கக்கூஸ்வாலிய கலாச்சார கூட்டம் எங்களுக்கு காசு கொடுப்பாங்களா? திமுக காசு வாங்கிட்டு தான் நாங்க திமுக அடக்குமுறை, திமுக ஒடுக்குமுறை, ஆத்தும கொள்ளை, கனிமூல கொள்ளை, ஊழல், லஞ்சம், கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன், இந்த கேடுகட்ட கேவலப்பட்ட ஆட்சியினுடைய அடக்குமுறை பேச முடியுமா? காசு வாங்கினா ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா பேசுறான். இவனை எடுத்து கேள்வி கேட்டா என்னைய காசு வாங்கிட்டா, சீமானந்த பெட்டி வாங்கிட்டாருன்னா, இடுமானம் கார்த்திக்கு கொட்டி கொட்டு தம்பி சேனல் மொத்தமே அவருடைய மனைவி விவாகரத்து கேட்கிறாங்க. கன்ஃபார்மா தெரியுது சங்கீதாக்கு பின்னாடி திமுக இருக்குன்ட்டான். உங்க கேவலம் தெரியுமா? பொண்டாட்டிய கூட உன்னால வச்சுக்க முடியும்னா நீ என்ன தலைவன்னு கேட்டோம். பதில் இல்ல. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே கிரியாளா. உன் சங்கீதாக்கு பின்னாடி திமுக இருக்குன்னா, உன் மனைவியில திமுக இயக்குதுன்னா நீ எப்படி தலைவன்? வந்துட்டாயா வந்துட்டாயா. எதிர்த்து யார் பேசினாலும் திமுக இருக்கிறது. இதத்தான் திமுக செய்யும். நாங்கள் திமுக வைத்துக்கிட்டா பிஜேபி பி டீம். நானும் நியாயம் வேணாமாடா? அந்த மகிழ்ச்சிக்கு வாக்கு செலுத்தினா பிஜேபி உள்ள வந்துரும். இவர்கள் சங்கிகள், RSS கைகூலி. பாத்தீங்களா, ரஜினிகாந்த் பாத்துட்டாங்க சங்கின்ட்டாங்க.
அப்ப ரஜினிகாந்த வந்து உங்க அப்பா பிறந்த நாள் கூட்டு வச்சு பேசுறீங்களா? அப்ப நீங்க சுங்கியா? இப்ப பேசிக்கிட்டு இருக்க இந்த வேளையில கூட்டணி பேச்சுவார்த்தை, கொள்கை எதிரி பாஜக, பாசிச எதிரி பாஜக, குர்ஆன் மீது சத்தியம் என்று சொல்லுகிறோம், பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம். 64 62 ப்ரோ இருக்காங்க. இப்போ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. எடப்பாடி சொல்றா 120 சீட்டு குறைஞ்சு நான் நிக்க மாட்டேன், நான் தலைகீழாகத்தான் சம்மரடிப்பேன்னு வடிவேலு படத்துல கவுண்டமணி படத்துல கடப்பார் நீச்சல் முங்கு நீச்சல் போடா, தலைகீழாகத்தான் சம்மரடிப்பேன், இந்த தமிழ் சென்னையுடைய மானத்தை காப்பாற்ற முடியும்னு சொல்லி கட்டான் தரையில குதிப்பாப்புல. யாரு? கவுண்டமணி. அதான் எடப்பாடி பழனிசாமி. நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். எதுக்கு ஏப்பா அப்படி மல்லி கட்டிக்கிட்டு இருக்க? நீ அவங்க சொல்லிட்டாங்க, நீ கூட்டணி பேச வேண்டாம், நீ அமைதியாரி, நாங்க பாத்துக்கிறோம். டெல்லிக்கு வர்றாப்புல, நாளைக்கு டெல்லிக்கு போறாப்புல. யாருக்கு? கரூர் விவகாரமா? டெல்லியிலே இருக்கு, உங்க அண்ணன் இங்க இருக்கணுமா இல்ல சென்னை வரணும்னு முடிவு பண்ணிக்க. இது அபாண்டமான குற்றச்சாட்டு. கூட்டணி இருந்தா டெல்லிக்கு இங்க வருவாப்புல, கூட்டணி வேணாம்னா டெல்லியிலே வச்சுவோம். எப்படி முடிவுன்னு கேட்டுட்டு இருக்காங்க, பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இப்ப என்ன முடிவு பண்ணுவாங்க? கூட்டணிக்குள்ள போனா அது